ஓம் முருகா மேட்ரிமனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முழுக்க முற்றிலும் இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவை பற்றி பார்க்கலாம். மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கீர்த்திகா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 36 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் துளுவ வெள்ளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிஷப ராசி, புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஏ இங்கிலீஷ் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரைவேட் செக்டாருக்கு வந்துட்டு மாதம் 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு பெண் குழந்தைங்க மட்டும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடு வசதி எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க முறைப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டதுனால தனக்கு 2ஆம் தரமாக வரக்கூடிய கணவர் வந்துட்டு வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, தன்னமரியே ஏதோ ஒரு வேலைக்கு போய் மாதம் ஒரு 15,000 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் வந்துட்டு கன்னியாகுமரி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுக்கு வந்துட்டு மறுவாழ்வு கொடுக்க போகிற கணவர் வந்துட்டு எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல துணை தேவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மணமகளுடைய பேரை குறிப்பிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சலுக்கு வந்துட்டு உங்களுடைய பயோடேட்டா ஃபுல்லாகவே அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைட்லேருந்து அவங்களே அஃபிஷியலாக தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க. கடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அனிதா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 32 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு ரிஷப ராசி, திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஇ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப்பில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மாத வருமானமே 60,000க்கு மேலே சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்துட்டு திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவர் வந்துட்டு இறந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு வீட்டுடைய மாப்பிள்ளையாக வந்தாவே போதும், வசதி வாய்ப்புன்ட்டு எதுவுமே தேவை கிடையாது, எந்த ஜாதி இனத்தவராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுக்கு வந்துட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல துணை தேவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வந்துட்டு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு உங்கள் அப்பா வீட்டில் தான் சேஃபாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய பயோடேட்டா ஃபுல்லாகவே அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அனுப்பிச்சி விட்டு அவங்க வந்துட்டு அஃபிஷியலாக உங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க.